என் குடும்பத்துல எத்தனை பேர் யூஸ் பண்ண கிடையாது. அப்புறம் எத்தனை பேர்த்து கொடுத்துருக்கீங்க யூஸ் பண்ண சொல்லி? எத்தனை பேத்துக்கு அப்படி கொடுக்கலாம்? இது வரைக்கும் எத்தனை பேர்த்த அப்படி நீங்க பிடிச்சிருக்கீங்க? பேசுங்க பேசுங்க. ஆமா, அப்படி இல்லை. இப்படி எடுத்து வச்சுருந்தா யாரு முகத்தை யாரு கண்டுபிடிப்பா? முகம் நேருக்கு நேரம் தானே முகம் இருக்குல்ல, நேருக்கு நேரம் முகம் தெரியுதா? தெரியலையா? இந்த முகத்துக்கு அது எப்படி முகம் தெரியும்? எப்படி தெரியும்? இது யாருன்னு தெரியும்? சரி சரி பேசுங்க பேசுங்க. வீடியோ ஓடிக்கிட்டு தான் இருக்கு. பேசுங்க. யாரு தெரியாது? உங்களுக்கு தெரியாது? தெரியாது. இப்போ என்ன நான் போகிறேன் வண்டி. நான் இறங்க மாட்டேன். நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. ஓகே, நான் இறங்க மாட்டேன். மீசை வச்சா சவரி நான் இறங்க முடியாது. அது நான் ஒன்றும் மீசையெல்லாம் வைக்க கிடையாது. அது எப்படிங்க சார் இறங்க முடியும்? மாற்றுத்திறனாளி அட்டை கொடுக்குறேன். இறங்க முடியாதுங்க. நீங்க இறங்க முடியாது. என்னன்னா அலும்பு பண்றான்? எல்லா பஸ்லயும் இதை கொடுத்து தானே போய்கிட்டு இருக்குது. எல்லா பஸ்லயுமே இடம் இல்லைண்ணே, அது ஸ்டாப் தானே. ஸ்டாப் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு நிப்பாட்டுறீங்க? செக் போஸ்ட் ஸ்டாப்புங்க. அப்ப எதுக்குங்க நிப்பாட்டுறீங்க? நிப்பாட்டுறீங்க? நான் வண்டி வர எல்லா வண்டி வர வண்டியில கை நீட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து காலேஜ் நல்லா தானே இருக்கு. அப்புறம் என்ன சார்? நான் சட்டம் எல்லாம் பேசலங்க சார். நான் கரெக்டா தான் என்னோட எவிடன்ஸா நான் கரெக்டா குடுக்குறேன். உங்களுக்கு என்ன சிரமம் இருக்கு? எவிடன்ஸ் நீங்க நீ தான் மாற்றுத்திறனாளி புக்கு கொடுக்குறேன். நீ மாற்றுத்திறனாளி எனக்கு நல்லா தெரியும். கை உனக்கு ஒண்ணு தெரியுது எனக்கு. அப்ப தெரியுதுல ஒரிஜினல் தான் சார் இது. ஏங்க உங்க முகத்துக்கு இந்த போட்டோ சார் இது ஒரிஜினல் நகல் தான் சார். அப்படி இது என்னோட போட்டோ இல்லாம வேற யாரோட போட்டாங்க சார்? சொல்லுங்க சார். இதை புடிங்க சார். இதை ஒரு நிமிஷம் புடிங்க. இது என்னங்க சார்? அப்புறம் ஏன் சார் போட்டோவுலையும் நீங்க நேரா கேட்குற மாதிரி நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ நான் அட்டை வாங்க. இப்ப இதுல என்ன இருக்குது? இதுல எந்த போட்டோ இருக்குது? ஜெராக்ஸ் கிடையாதுங்க. இதுல என்ன போட்டாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐடி. அதுல என்ன போட்டாங்க கொடுத்துருக்குது? முறைய காமிக்கிறது பேச்சு மாதிரி. கவர்மெண்ட் எதுக்கு செலவு கொடுக்குறாங்க தெரியும். தெரியல எதுக்கு தான் தண்டமா கொடுக்குறாங்கன்னு தெரியல. கவர்மெண்ட் கல்டு கட்டிக்கான கொடுத்துருங்கப்பா. அவங்க கலடு கட்ட நாங்கள் ஒன்றும் சும்மா போகல, கன்செஷன்லாம் போகிறோம். எங்களுக்கு வந்து பட்ஜெட்டில் இத்தனை கோடி ரூபா ஒதுக்குறாங்க உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்குன்னு சொல்லுங்கள். என்ன மாவட்டம்?